சாய் ஓம் 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 சாய்ராம். பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் தானே? அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். தேர்வில் வெற்றி கிடைக்க, பயம் போக, நல்ல ஞாபக சக்தி பெற என்ன செய்யணும்? சூப்பரான மந்திரம், சாயப்பாவுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிறது நிச்சயம். நிறைய பிள்ளைங்க படிக்கும்போது பயப்படுறாங்க. தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஷிவரிங் வந்துடுது, கையெல்லாம் வேர்க்குது, தலையெல்லாம் வேர்க்குது, உடம்பெல்லாம் வேர்க்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படித்ததெல்லாம் மறந்து போகுது, ஞாபக சக்தியே இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மந்திரத்தை சொன்னோம்னா சாயப்பா அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பாரு. கூடவே அவரே பரீட்சை எழுதுவார், அவரே மார்க் போடுவார். அந்த நம்பிக்கை, அவர் தான் அங்கே எக்ஸாமினராக இருப்பார், அவர் தான் அங்கே அந்த திருத்துற அந்த அந்த ஒரு பர்சனாக இருப்பார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்பிக்கையாக சொல்லுங்கள். அதான் தேவை. முதல்ல தேவை நம்பிக்கை. பிள்ளைங்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னோம்னா அவங்க சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு போங்க. மொத்தம் எக்ஸாமுக்கு போகிறது மட்டும் இல்லை, இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், அப்போ கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். நிறைய பிள்ளைங்க இதை சொல்லி நிறைய பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க. சாதாரணமாக போய் சேர்ந்து இன்டர்வியூவில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவங்க படிப்பு மட்டும் இல்லை, அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய வார்த்தைகள், இதெல்லாம் வச்சு அவங்க எடை போட்டு அவங்கள செலெக்ஷன் பண்ணி அதுக்கு பிறகு படிப்படியாக முன்னேறி பெரிய ஆஃபீஸராக அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னொருத்தர் நம்ம நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கிறாரு. இப்போ அவர் தான் மற்றவங்களை தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அந்த மாதிரி இன்னொரு பொண்ணு இங்கே ஈரோட்லேருந்து ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க டெக்ஸ்டைல் மில்லில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க பலன் பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இந்த மந்திரத்தினுடைய பலனை தெரிஞ்சு இதை படித்து நல்லா வந்திருக்கிறாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்காங்க. இதை படிக்க தெரியாமல், இது இது மாதிரி மந்திரங்களை பயன்படுத்த தெரியாமல் அந்த பலன் கிடைக்காம எத்தனையோ பிள்ளைங்க வருத்தத்தில் இருக்கிறாங்க. எக்ஸாம்னாலே அதோடு இல்லை, எக்ஸாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும்போதே இவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது. இவங்களை டென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் அதோட ஜாஸ்தி டென்ஷன் பண்ணுறாங்க. படிக்க மாட்டியா? அவங்களே வருத்தத்தில் இருப்பாங்க. அவங்கள நீ படிக்கவும் மாட்டேன், எங்களையும் வாழ விட மாட்டேன், நீனும் வாழ மாட்டேன், நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லாமல் அவங்க நீ பார், நீ நல்லா இருப்ப, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட இல்லையா, அப்புறமா படி, உனக்கு எப்போ முடியுதோ அப்போ படி. பட் நான் சொல்கிறத கேட்டேனாக்கா ஒரு நாள் நீ நல்லா இருப்ப, ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு, ஆனால் நம்ம அப்பா அம்மா நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கைக்காவது நம்ம படிக்கணும், நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க, அந்த அன்புக்காக நம்ம படிக்கணும். நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அவங்க நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வரும், மாணவர்களுக்கு வரும். அதனால் அவங்கள பயமுறுத்தக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் கூட சொல்வேன், என் பிள்ளைங்க சொல்வேன், அப்பா நீ படித்து நல்ல தைரியமாக போய் பரீட்சை எழுது, நீ நல்ல மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொன்ன. கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டாங்க. பஸ்ஸில் போகும்போது படிச்சுன்னு போயிட்டு எழுதி, தைரியமாக எழுதி, ஒரு திங்க் பண்ணி எழுதி கோல்டு மெடல் வாங்குவான். அந்த மாதிரி அந்த தம்பி வந்திருக்கிறான். நீ படிக்கலான்னு பரவாயில்ல, நீ ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை திட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம மேலே நம்மளை பார்த்தா இப்படிலாம் சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே இவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, நமக்கு எப்பவுமே கூட உறுதுணையாக இருப்பார். ஃபெயிலாக சொல்லலை, ஃபெயிலே ஆகிட்டா கூட நான் உன்னை திட்ட மாட்டேன், எப்பவும் நீ என் பிள்ளை தான், ஆனால் நீ அறிவான பிள்ளை, நீ நல்ல துடிப்பான பிள்ளை, நீ நல்லா எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவே அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னால போதும், அது போதும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விளக்கேற்றின மாதிரி, ஒரு ஒளி ஏற்றின மாதிரி, அந்த ஒளிக்கீற்று எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்.
நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க, அதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சொன்னோம்னா அவங்களுக்கு இந்த நர்வஸ்லாம் வந்து இருக்காது. சில பிள்ளைங்க பாருங்களேன், எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க அப்படி தான், எதிர்காலத்தை நினச்சி பயம். இப்போல்லாம் பாருங்கள், படிக்காதவங்க தான் நிறைய தேவைப்படுறாங்க நம்முடைய சமுதாயத்துக்கு. படித்தவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க, படிக்காதவங்க நிறைய தேவைப்படுறாங்க. சொல்லப்போனால் அவங்க தான் நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும். பிழைக்கிறதுக்கு வழி எப்பவும் இருக்குது, எந்த நிலைமையிலும் இருக்குதுன்றது அவங்க தெரிஞ்சுக்கணும், அந்த பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் பிழைக்கிறதுக்கு வழி, நல்லா நிலைக்கிறதுக்கு வழி நம்பிக்கை, அப்பா கொடுத்த நம்பிக்கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அதை ஊட்டி விடணும், அந்த நம்பிக்கையை ஊட்டி விடணும். சாப்பாடு மட்டும் ஊட்டினா போதாது. அதனால் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், இதை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சொல்லுங்கள். இதை வந்து அப்பா கிட்ட போயிட்டு அந்த பிள்ளைங்க படிக்கிற அந்தந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாம் வருதோ அந்த புஸ்தகத்தை எடுத்து போய்ட்டு அப்பா முன்னாடி வச்சுட்டு இந்த மந்திரத்தை 9 தடவை சொல்லுங்கள் போதும். வியாழக்கிழமை மட்டும் இல்லை, எக்ஸாம் வரும்போது, எக்ஸாமுக்கு படிக்கும்பொழுது, இன்டர்வியூக்கு போகும்போது இந்த மந்திரத்தை படிச்சுட்டு போகணும். இதை வந்து மனனம் பண்ணிக்கிட்டு, இதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சொல்லிகிட்டே போகலாம். சக்ஸஸ் சாயப்பா கூடவே இருந்து கொடுப்பார், சக்ஸஸ் கொடுப்பார், சத்தியமாக கொடுப்பார். நம்பிக்கை அது மட்டும் இருந்தால் போதும், அவர் மேலே வச்சா போதும். அவர் தான் சொல்கிறாரு, நீ வந்து மற்ற தெய்வங்கள்லாம் சொன்னாங்க என்ன நம்பு நான் தரேன்னு சொல்லிட்டு. நான் இல்லை, நான் சொல்கிறேன், நீ உன்னை நம்பு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் சாய் சொல்கிறேன். அப்பா சொல்கிறது அதான். அந்த மாதிரி சொன்னது இது வரைக்கும் யாருமே இல்லை. உன்னை நம்பு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ மந்திரத்தை சொல்கிறேன், நம்பிக்கையாக சொல்லுங்க, சரியா? தேர்விலே பயம் நீங்க, ஞாபக சக்தி பெற, தேர்விலே வெற்றி கிடைக்க இந்த மந்திரம். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சித்தேஸ்வராய யோகேஸ்வராய ஞானஸ்வரூபிணே பக்தி சக்தி பிரதாய ஜயினே துர்தஷா சோப்யாய மம பரிஷா பய பீதி நாசய ஸ்மரசக்தி குரு வர்தய பரிஷா ஜெயப்பிராப்தி சித்தி குரு ஹூம்பட் ஸ்வாஹா. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சித்தேஸ்வராய யோகேஸ்வராய ஞானஸ்வரூபிணே பக்தி சக்தி பிரதாய ஜயனே துர்தஷா சோப்யாய மம பரிஷா பயபீதி நாசய ஸ்மரசக்தி குரு வர்தய பரிஷா ஜெயப்பிராப்தி சித்தி குரு ஹும்பட் ஸ்வாஹா. இதை நான் வந்து படிக்கிற மாதிரி படிச்சிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்லோகம் சொல்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு வசதிப்படுதோ, எப்படி உங்களுக்கு வந்து அந்த இசையோடு சொல்கிறீங்களோ இல்லை பதம் பிரித்து சொல்கிறீங்களோ சொல்லிக்கலாம், ஒன்றும் அதுக்கெல்லாம் தவறில்லை. இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சித்தேஸ்வராய யோகேஸ்வராய ஞானஸ்வரூபிணே பக்தி சக்தி பிரதாய ஜெயினே துர்தஷா சோப்யாய மம பரிஷா பயபீதி நாசய ஸ்மர சக்தி குரு வர்தய பரிஷா ஜெய பிராப்தி சித்தி குரு ஹும்பட் ஸ்வாஹா. இதை 9 தடவை சொல்லி தூப தெய்வம் காட்டி அப்பா கிட்ட அந்த படிக்க போகிற படித்து கொண்டிருக்கிற அந்த பரீட்சையின் நாளில் அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு, பேனாவை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அப்பாவுக்கு முன்னாடி வச்சுட்டு, அப்பா தாத்தா, சின்ன பிள்ளைங்க வந்து தாத்தா சொல்லலாம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ, எப்படி அப்பாவை கூப்பிடுவீங்களோ, எப்படியெல்லாம் கூப்பிடுங்க. சொல்லிவிட்டு அப்பா நான் பரீட்சைக்கு போகிறேன், நான் இன்டர்வியூக்கு போகிறேன், எனக்கு சக்ஸஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு 9 தடவை அங்கே வச்சு சொல்லுங்கள், அப்பாவுக்கு முன்னாடி வச்சு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு போகும்போது பைக்கில் போகிறீங்களோ, காரில் போகிறீங்களோ, ஃப்ளைட்டில் போகிறீங்களோ, எதில் என்ன போகிறீங்க, போகும்போது கூட அதை மனனம் பண்ணிகிட்டே போகலாம். அப்பா என் கூட வாப்பா, எனக்கு ஞாபகசக்தி தாப்பா, எனக்கு நிம்மதியை தாப்பா, எனக்கு பயத்தை போக்குப்பா, எனக்கு சக்ஸஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போயிட்டீங்கனாக்கா, மனனம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அவர் கூடவே வருவார், கூட எதிர்க்க நின்று தைரியத்தை கொடுப்பாரு. நல்ல இன்டர்வியூ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்லா எழுதுவீங்க, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்ல கோல்டு மெடல் வாங்குவீங்க. இது நிச்சயம், இது சத்தியம். நம்பிக்கை இருந்தால் சாத்தியம். அதுதான் அப்பாக்கிட்ட அதை மட்டும் வைங்க போதும். இது
தேர்வில் பயம் நீங்க, ஞாபக சக்தி பெற, தேர்வில் வெற்றி பெற. நிறைய பிள்ளைங்க இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போன பதிவில் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த மந்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க லைஃப்பில் இது பெருசு இல்லையா, எக்ஸாமுங்கிறது ரொம்ப பெருசு இல்லையா, அதனால் இது சொல்லலாம். நல்லா சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்களாம் நல்லா படித்து பெரிய பெரிய ஆட்களாகவும், ஒரு டாக்டருக்கு போனால் கூட நல்ல ஸ்கோர் பண்ணால் தான் அது வந்து போக முடியுது. ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணுனால எந்த நல்ல காலேஜ் போகணுன்னா கூட நமக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நமக்கு ஃப்ரீ சீட் கிடைக்குது, கவுன்சிலிங்கில் கிடைக்குது. அதர்வைஸ் நமக்கு வந்து பணம் கட்டி போகிற மாதிரி ஆகிடுது. அதனால் இந்த மந்திரத்தை படிங்க. பணமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பயம் தேவையில்லை. தானாக உயர்வு உங்களை வந்து சேரும், தானாக சக்ஸஸ் உங்களை வந்து சேரும். சரியா? அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுடைய தேவைகள் என்னங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கான மந்திரம், நிறைய அப்பாவுடைய மந்திரம் இருக்குது. அதை நம்ம சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த தளம், இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கான சேனல், சாயி பக்தருடைய சக்தி மிகுந்த சேனல். இது சாயி பக்தருடைய கலங்கரை விளக்கம். அதனால் சொல்லுங்கள், வெல்லுங்க. ஓம் சாய்ராம்.